இந்த பிரிட்ஜ் இல்ல அப்படின்னா இங்க இருந்து நிறைய ரெஸ்கியூவே பண்ணிருக்க முடியாது, உயிர்களே மீட்டிருக்க முடியாது. முக்கியமா ரிகவரி பண்ணிட்டு வந்த பாடிஸை வெளியில கொண்டு போறது நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வச்சு பாருங்க. முன்னாடி வந்து ஒரு ரோப்ல கட்டி कितना घंटा में किया आपने? अब 35 अब सब இதில் பார்த்தீங்களா அட் டைம் ஒரு வண்டி தான் ஓடுறாங்க. இப்போ எனக்கு முதல் வண்டி போச்சு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஏதாவது வண்டி வர்றது இருந்தால் அந்த வண்டி வரும். இப்போ நம்ம முண்டக்கைக்கு தான் போகிறோம். அதாவது மேசிவாக எங்கள் டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம், அங்கே போகிறோம். அதுக்கு மேலே தான் புஞ்சேரி மலை. பட் புஞ்சேரி மலை வந்து பை வெஹிக்கிள் போக முடியாது. முண்டக்கையே வந்து வண்டியெல்லாம் போகாமல் தான் இருந்தது. இந்த ஆர்மி போட்ட பிரிட்ஜ்னால தான். இப்போ இந்த பிரிட்ஜ் முன்னாடி தான் நம்ம நின்று இருக்கோம். ஓகே, ஓ இந்த பிரிட்ஜ்னா லைக் 16 ஹவர்ஸ்ல பண்ண 30 hours அரௌண்ட் நினைக்கிறேன். ஆமா, அவங்ககிட்ட இப்போ போறப்ப கூட கேட்கலாம். भैया 1 मिनट, ये मैं भी पहुंच गया हूँ. तो ये कितना घंटा में किया आपने? अब 35 अब सब रहे? हाँ 35 आवर्स में किया ना. ये कौन सा यूनिट? यूनिट है यहाँ पे सेंटर में एमईजी से आए ना. एमईजी से आए मतलब अलग अलग यूनिट का इनपुट है. कोर्स के लिए पता है एमईजी आप सेंटर से आए ना. ठीक है, थैंक यू. 35 ஹவர்ஸ்ல போட்டிருக்காங்க. 35 ஹவர்ஸ்ல போட்டிருக்காங்க. இது வந்து எம்இஜின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அங்கிருந்து வந்திருக்காங்க. அதாவது இவங்க மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கோர், ஒரு ரெஜிமெண்ட். அந்த ரெஜிமெண்ட்ல அதுல நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து ரெஜிமெண்டல் சென்டர் எம்இஜி சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே, அவங்க தான் இந்த பாலத்தை அமைச்சர். அவங்க தான் பாலத்தை ரொம்ப துரிதமான டைம்ல இப்படி ஒரு பாலத்தை அமைச்சதால தான் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்ததாக பண்ண முடியுங்களா? ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இருக்கக்கூடிய ஆறு ரொம்ப வேகமாக வரதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் இன்னும் கூட இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சில இடத்துல தூருது. அது மட்டும் இல்லாமல் சில பாறைகள் வந்து உருண்டு வர்றதும் பார்க்குறோம். சில இடத்துல மண்ணுகள் இன்னும் கூட சரியாகிறதும் நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ ஒரு ரிஸ்கியான பிளேஸில் தான் இப்போ நாங்கள் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். சார் சொல்கிற மாதிரி அந்த பாலத்தை தான் இப்போ நம்ம கடக்கிறோம். ஒரு ஜீப் ஏகப்பட்ட மக்கள் நடந்து போகக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட அதிகமான எடையை தாங்கக்கூடிய வகையில தான் இந்த பாலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சிருக்காங்க. 30 டன் தாங்க, 30 டன்ஸ் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பாலத்தை வந்து. ரொம்ப பாத்தீங்களா அட் டைம் ஒரு வண்டி தான் ஓடுறாங்க. இப்போ எனக்கு முதல் வண்டி போச்சு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஏதாவது வண்டி வர்றது இருந்தால் அந்த வண்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம வண்டி அனுப்புறாங்க. இந்த மாதிரி அட் டைம் ஒரு வண்டி தான் ஓடுவாங்க. பெரிய வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் வண்டி ஃபுல்லாகவே எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா இங்கே இது தேவைப்பட்டுச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நாங்களே இறங்கணும். ஓகே, ஒன்று ஆள் போகணும், இல்லைன்னா வண்டி போகணும். அந்த மாதிரி தான். சரி, இப்போ கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா இது வந்து முடிஞ்சிடும். ரொம்ப இவங்கெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஆமாம், இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். ஜெயன் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. இவங்க தான் வந்து இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பிரிட்ஜ் அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் தண்ணி போயிட்டே இருக்கு, அதுலேயும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த பாலத்தை அமைச்சிருக்கீங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஒருவேளை இந்த பிரிட்ஜ் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் இல்லை அப்படின்னா இங்கேருந்து நிறைய ரெஸ்கியூவே பண்ணிருக்க முடியாது, உயிர்களே மீட்டிருக்க முடியாது. முக்கியமா ரிகவரி பண்ணிட்டு வந்த பாடிஸை வெளியில கொண்டு போறது நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வச்சு பாருங்க. முன்னாடி வந்து ஒரு ரோப்ல கட்டி அந்த பக்கம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு சைட்ல ரோப்ல கட்டி இப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம முதல் பார்த்த விஷுவல்ஸ். இந்த பிரிட்ஜ் இருக்கனால இன்னைக்கு சேஃபா எல்லாமே அனுப்பிட்டு இருக்காங்க.